மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்க போகிற விடயம், ஒரு பெண்ணுக்கு அவருடைய கற்ப காலங்களிலே ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் எவ்வாறு அவருடைய வயிற்றிலே இருக்கின்ற சிசுவை பாதிக்கின்றது என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கூடுதலாக நோய் என்று சொல்லப்படுகின்ற போது பாலியல் நோய்களை பற்றி தான் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த சில பேருக்கு தமிழ் மொழி தெரியாதவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களுடைய தெரிந்த தமிழ் மொழியின் மூலமாக அவர்கள் இதை புரிந்து கொள்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் கூட எங்களோட தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கதைக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. அதே நேரத்தில் வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 007477356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒரு பெண்ணுக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், கொண்டம் பாவித்தாலும் கூட வாய் வழி புணர்ச்சி, அதாவது ஜெனிட்டோ ஓரல் செக்ஸின் மூலமாக ஒருவருக்கு, ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ 3 நோய்கள் பரவக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது இது கொனோரியா எனப்படுகிற நோய், இரண்டாவதாக சிபிலிஸ் எனப்படுகிற நோய், மூன்றாவதாக ஹெர்பீஸ் எனப்படுகிற நோய். எனவே இந்த 3 நோய்களும் பரவுகின்ற போது சில நேரங்களிலே ஒரு விதமான அறிகுறிகளும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் உதாரணமாக ஒரு கணவர், ஒரு ஆண் தன்னுடைய சின்ன காலத்திலே தன்னுடைய மனைவியுடன் அவர் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலே அவர் என்ன செய்கிறார்? வேறொருடன் தொடர்பினை வைத்திருக்கிறார். பிறகு திருமணம் முடித்த பிறகு அவருக்கு அந்த முதல் பழக்கத்தின் காரணமாக அவருக்கு இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகின்ற இந்த வருத்தம் தொத்தி இருக்கிறது. பிறகு அவர் திருமணம் முடித்த பிற்பாடு அவர் தன்னுடைய மனைவிக்கு இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் நோயை கொடுக்கின்றார். கொடுத்த பிற்பாடு என்ன நடைபெறும்? உடனடியாகவே ஒரு அறிகுறிகளும் அங்கு தென்பட மாட்டாது. ஆனால் என்ன நடைபெறும் என்றால், அங்கு உடனடியாக அறிகுறிகள் ஒன்றும் தெரியாமல் என்ன நடைபெறும் என்றால், பிறகு அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்ற போது, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பம் தரிக்கின்ற போது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நாங்கள் சொல்லுவோம் நிற்பீடனம் அல்லது இம்யூனிட்டி என்று சொல்லுவோம், இம்யூனிட்டி ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறைவடைகிறது. எனவே குறைவடைகின்ற போது, அதாவது அவருடைய த்ரெஷோல்ட் என்று சொல்லுவோம், அதாவது நோய்களை எதிர்க்கின்ற சக்தி அந்த பெண்ணுக்கு குறைவடைகிறது. எனவே இந்த நிலைமையிலே அந்த பெண்ணுக்கு திருமணமான பின் கணவரின் மூலமாக தொற்றிய இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது இந்த பெண்ணினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அவர் கர்ப்பமாக இருந்த பிற்பாடு குறைவடைகின்ற போது இந்த வைரஸ்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பு பெறுகிறது. அதாவது நம்ம செமிடோமன் ஃபார்மிலே இருக்கின்ற வைரஸ் எல்லாம் மீண்டும் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு மீண்டும் அவை உயிர் பெற்று அந்த வைரஸின் காரணமாக அந்த பெண்ணுக்கு இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகின்ற நோய் ஏற்படுகிறது. இந்த நோயினுடைய அறிகுறி என்ன? அந்த பெண்ணினுடைய யோனி பக்கத்திலே பெரிய 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 கட்டிகளாக வரும். அந்த கட்டிகள் தண்ணீர் கட்டிகள் மாதிரி வந்து அந்த கட்டிகள் உடைவடைந்து அந்த பெண்ணினுடைய வெஜைனா அல்லது யோனி பகுதியிலே புண்கள் உண்டாகிறது. புண்கள் உண்டான பிற்பாடு அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத நோ வலி ஏற்படும். சிறுநீர் கழிக்க முடியாது. சிறுநீர் கழிக்கின்ற போது கூட அந்த பெண்ணுக்கு நோய் ஏற்படும். அதே நேரத்திலே அந்த இடத்தை ஒரு கொஞ்சம் தண்ணீர் பட்டா கூட அந்த பெண்ணினாலே தாங்க முடியாத வலி ஏற்படும். எனவே அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய ஒரு உக்கிரமான ஒரு வருத்தம் ஏற்படும். இதை நாங்கள் ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வருத்தம் என்று சொல்லுவோம்.
பிறகு நாங்கள் போய் ஒரு பரிசோதிக்கின்ற போது அங்கு வைத்தியசாலையில் என்ன சொல்லுவார்கள், உங்களுடைய மனைவிக்கு ஒரு பாலியல் நோய் ஏற்பட்டுள்ளது என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே குற்றம் சாட்டப்பட வேண்டியவர் யார்? அதாவது இங்கு சொல்லுகின்ற போது குற்றம் சாட்டப்படும் சொல்லுகின்ற போது நான் ஒரு பிழையாக சொல்லவில்லை. குற்றம் சாட்டப்பட வேண்டியவர் அந்த ஆணை தவிர அந்த பெண் அல்ல. எனவே அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. கணவரின் மூலமாகத்தான் அந்த நோய் அவருக்கு என்ன செய்தி இருக்கிறது, தொற்றி இருக்கிறது. எனவே இந்த ஹெர்பீஸ் வருத்தம் என்ன செய்யும், அந்த வயிற்றிலே இருக்கின்ற பிள்ளையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் கற்ப காலங்களிலே அந்த பெண்ணை, அந்த மனைவியை நாங்கள் கூட்டி வைத்து எங்களுடைய வைத்தியசாலைகளிலே அதற்குரிய சிகிச்சைகளை அளிப்போம். அதன் பிற்பாடு அந்த பெண்ணுக்கு 32 கிழமை, அதாவது 8 மாசத்துல இருந்து தொடர்ச்சியாக அந்த பெண் பிள்ளை பெருமட்டு நாங்கள் அவருக்கு எண்ணத்தை அளிப்போம், மருந்துகளை கொடுப்போம். அதன் பிற்பாடு அவசரமாக அந்த பிள்ளை பெறுகின்ற காலங்களிலே அந்த பெண்ணுக்கு யோனி பக்கத்திலே புண்கள் ஏற்படுமாக இருந்தால் அவர்களை நாங்கள் சாதாரண ஒரு பிரசவத்துக்கு விடாமல், நார்மல் வெஜைனல் டெலிவரி என்று சொல்லுவோம், சாதாரணமாக யோனி மூலமாக பிள்ளையை பிறக்க விடாமல் அவரை நாங்கள் ஒரு சத்திர சிகிச்சை மூலமாக, அதாவது எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன் என்று சொல்லுவோம், அதன் மூலமாகத்தான் அந்த பிள்ளையை பெறுவிப்போம். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும், அந்த பிள்ளை வருகின்ற போது வெளியிலே யோனி மூலமாக வெளியிலே வருகின்ற போது, யோனி மார்க்கமாக வெளியிலே வருகின்ற போது அந்த பிள்ளையுடைய உடல் முழுவதுமே இந்த யோனி பக்கத்தில் இருக்கிற புண்களில் இருக்கின்றது ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது தொத்தி அதன் மூலமாக அந்த பிள்ளைக்கு சில நேரங்களில் மூளைக்குள்ளும் இந்த வைரஸ் செல்லலாம். அது நியோனேட்டல் ஹெர்பீஸ் என்கெஃபலைட்டிஸ் என்று சொல்லுவோம். மூளை முன்னால் சரியாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு இறப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, மிகுந்த அவதானத்துடன் நாங்கள் இருக்க வேண்டியது முக்கியம், ஆண்களும் பெண்களும். அதே நேரத்தில் இந்த நோய்கள், அதாவது இந்த பாலியல் தவறான பாதுகாப்பற்ற பாலியல் நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் இந்த நோய்களை பரப்புகிறோம். அதே நேரத்திலே அண்மையிலே ஒரு நோயாளியை நான் சந்தித்தேன். மிகவும் சிறிய வயசு, 21 வயசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய தன்மை இருந்தது. யாரோ ஒரு அண்ணனிடம் அவர் ஆலோசனை கேட்டிருக்கிறார். அவர் சொன்னாராம், நீர் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், இந்த பாலியல் தொழிலாளிகளை தேடி போனீர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக இந்த பிரச்சனை தீரும் என்று பாருங்கள். எவ்வளவு ஒரு தவறான கருத்து, தவறான ஒரு கொள்கை. பிறகு என்ன செய்வார், இவர் அந்த பாலியல் தொழிலாளிகள் தேடி போய் இவருக்கும் பாலியல் நோய்கள் வந்திருக்கிறது. எனவே முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.